ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீவ் டைமை ஒரு பைசா கூட செலவில்லாமல் அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தாங்க இது. நம்ம கோவை விழா கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து டபுள் டக்கர் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் டக்கர் பஸ் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் ரைட் பண்ணணுமா? ஃப்ரீயாகவே ரைட் பண்ணலாம். ஃப்ரீயாவா? எப்படி ஃப்ரீயாக ரைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம் வியூவர்ஸ், இதுக்கு வந்து ஒரு QR லிங்க் ஒன்று இருக்குது. இல்லைன்னா எதில் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ரைட் போகணும், என்ன டைமிங்க்கு உங்களுக்கு வந்து அதில் டைமிங் ஸ்லாட்டும் இருக்கும். நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த டைம் நீங்களே வந்து செலக்ட் பண்ணி உங்களோட ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைமிங் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கான பஸ் அங்கே ரெடியாக இருக்கும். எங்கே ரெடியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய VOC பார்க் தாங்க அதோட பிக்கப் பாயிண்ட்டு. அங்கேயே பிக்கப் பண்ணி அங்கேயே ட்ராப்பும் பண்ணிவிடுவாங்க. அதனால் நமக்கு வந்து வெளியில் எங்கேயும் போகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம லக்ஸூரியஸாக இருந்துச்சுங்க. ஃப்ரீயாக விடுவாங்களோ நானும் சேமாக வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. கீழே பார்க்குறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் மாடல் மாதிரியே இருந்துச்சு. மேலே போய் பார்க்கும்போது இன்னும் சும்மா என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு மாதிரி இருந்துச்சுங்க. சீட்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. நம்ம கூட இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது புது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் நான் டபுள் டக்கர் பஸ்ஸில் போகிறேங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கீங்களா இல்லை போகலையான்றது மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியை மேலே ஏறியாச்சு, அப்படியே ஒரு வீடியோவையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வளைச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம பார்க்குக்குள்ளே பார்க்க வேண்டிய விஷயங்களுமே நிறையா இருக்குது. ஸோ இந்த லீவுக்கு வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்து அப்படின்னா இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் VOC பார்க்கில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விஷயம் தான் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டிசம்பர் 24 ஜனவரி 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டேட்டில் நீங்கள் வந்து ஸ்லாட் ஓப்பன் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ப்ரீவியஸாகவே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி டைமில் கிடைக்கலன்னா குழந்தைங்க எல்லாமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ மேலே ஏரியாச்சும் வியூஸ் எல்லாம் பார்க்குறக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க. அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்டரும் வந்துட்டு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களை அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, பஸ்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்துட்டே இருந்தோம். நாங்கள் போகும்போது பஸ்ஸில் ரொம்ப க்ரௌட்ஸ் இல்லை, அதனால் இருந்து எல்லாத்தையுமே வந்து மேலே டாப்லேயே உட்கார வச்சல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பாதி கீழே பேர் மேலே பாதி பேர் அந்த மாதிரி இருக்க வைப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து அதே மாதிரி ஷஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார். ஓகே, எல்லாமே சூப்பர் ஐடியாவே தான் இருக்கே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ரெடியாக உட்காண்ட்ருந்தோம். என்னதான் வண்டியில் காரில் நம்ம ஊரை நம்ம சுற்றி பார்த்தாலும் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் மேலே நின்று சுற்றி பார்க்குற சுகமே சுமங்க. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலேருந்து பார்க்குறக்கு புது ஊரை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. ஒரு ஏரியாவே பார்க்குறக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம வேறு ஊருக்கே வந்துருக்குறோங்கிற ஃபீல் இருந்துச்சு. இடையில மேலே மரம்லாம் வேறு வந்துச்சு. ஏன்னா டாப்பில் இருக்கும்ல, அதனால் அப்பப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காந்திபுரம் VOC பார்க்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகி அவினாஷி ரோட்டில் போய் மேம்பாலம் வழியாக கீழே இறங்கி திருப்பியும் கொண்டு வந்து நம்மளை வந்து அந்த ட்ராப்பிங் பார்ட்லேயே விடுறாங்க. இடையில இருக்கக்கூடிய நம்ம அந்த சீனரிஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம காரில் பஸ்ஸில் போகும்போது கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டு போவோம், அது வேறு. பட் இது மேலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது பார்க்குறவங்களுக்கும் புதுசாக இருந்துச்சு, பார்க்குற நம்மளுக்கும் புதுசாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லாருமே வந்து நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. இல்லை குட்டீஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள் குட்டீஸோடு கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது மிஸ் பண்ணாதீங்க, கூட்டிகிட்டு போங்க. இது வந்து 40 மினிட்ஸ் ட்ரிப்பு தான். ஸோ நீங்கள் வந்து பிக்கப் பண்ண டைமிங்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரக்கான 40 மினிட்ஸ் டைமிங் தான் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூ இயர்க்கு இன்னொரு பெரிய ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அதுவும் ஃப்ரீ தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர் சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்கு எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். அதுவும் 100% ஃப்ரீயாக தான் எல்லாமே இருக்க போகுது. அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்க போகுது. அதுலேயும் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது. DJ, சவுண்ட்ஸ் பார்ட்டி, லேஷர் ஷோ, பலூன்ஸு, லைட்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயமும் அதில் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரைடு ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை நான் நியூ இயர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்.